எப்போ பார்த்தாலும் தேங்காய் துவையல், மாங்காய் துவையல், புதினா துவையல், கொத்தமல்லி துவையல், பருப்பு துவையல்னு செஞ்சு அழுத்து போயிடுச்சுல. வாங்க நம்ம இன்றைக்கி சுண்டைக்காலை துவையல் அரைக்கலாம். வெறும் 2-3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுண்டைக்காய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை மட்டும் லைட்டாக தட்டி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு துவையல் அரைக்க வேண்டியதான். கரகரப்பாக அரைச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா அந்த சுண்டைக்காவும் பூண்டு மிளகாலாம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். மிளகாயை போடுங்க. சுண்டைக்காவை நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. மிளகாயும் சுண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய், பூண்டு, புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. லேசாக ஒரு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே நான் அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு பார்க்கறதுக்காக லைட்டாக வாயில் வச்சு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஒரு துளி கசப்பு கூட இல்லைங்க. பீர்க்கங்காய் துவையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.